நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிகரம் ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை நீங்கள் பேசும்படியாய் கூட செபிக்கிறோம். உங்களுடைய சிலுவையின் தியானங்களை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரை உங்களுடைய அன்பு வெளிப்படும்படியாய் கூட செபிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் மாத்திரம் இடைபடுவீராக. உங்களுடைய நாமம் உங்களுடைய சித்த நிறைவேறட்டும். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஷுவா டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இம்மட்டு வழிநடத்தின தேவன் இனி வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு தெரிந்த பாடலை பாடுகிறேன். சிலுவை நிழலில் அனுதினமடியா சான்றிலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினமடியா சான்றிலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினமடியா சான்றிலை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் இளைப்படையாது மேலோகம் இளைப்படையாது மேலோகம் ஏகுவின் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினமடியா சான்றிலை பாரிடுவே. அல்லேலூயா. இன்றைக்கு உள்ள வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தேவன் அப்படின்னா நம்மளை அவர் சிருஷ்டித்தவர். தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்திலே தன்னுடைய குமாரனை என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை விசுவாசித்து அவரை நம்புகிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஒருவேளை இந்த உலகத்தின் வாழ்வு முடிந்த பின்பு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து செல்லும்படியாக அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாதபடிக்கு என்ன செய்தாராம்? அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை பார்த்தோமானால் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது பார்த்தோமானா, அவருடைய அன்பு சிலுவையிலே அவர் தொங்கும் போது கூட அந்த சிலுவையிலே அவர் என்ன செய்யும்போது அடிக்கப்படும் போது கூட அவர் எல்லா ஜனங்களுக்காகவும் என்ன செஞ்சார்? அவர் பரிதவித்தார். எல்லாரும் சொன்னாங்க, நீர் என்ன செய்ய உம்முடைய ரட்சித்து வாரும் அப்படின்னு சொல்லி அவரை நிந்தித்தார்கள், தூசித்தார்கள். ஆனாலும் கூட கர்த்தாவே இவர்கள் செய்வது பிதாவே இவர்களை நீர் மன்னியும் என்று சொல்லி அந்த மன்னிப்பை அவருக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அவருக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இந்த ஜனங்கள் அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தார். ஓ ஹல்லேலூயா. அப்போ அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இவ்வுலகத்தில் உள்ள வாழ்வை தன்னுடைய
தன்னுடையதுக்கு அல்ல, மற்ற ஜனங்களுக்காகவும் எல்லா ஜனங்களுக்காகவும் இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகத்திலே வந்து நிறைய அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். ஆனாலும் கூட நிறைய ஜனங்கள் அவர் என்ன செய்யல, அறிந்து கொள்ளவில்லை. அதே போல பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் கூட என்ன செஞ்சாங்க, அவரை விட்டு பின்வாங்கி போனாங்க. ஏன், அவர் கூட இருந்த சீசர் கூட என்ன செஞ்சாங்க, அவரை மறுதளித்தாங்க. அதே போல அவர் கூட இருந்த சீசர் தான் அவர் என்ன செஞ்சார், காட்டி கொடுத்தார். ஆனால் அந்த காட்டி கொடுத்த சிநேகிதனை காட்டி கொடுத்த யூதாசை கூட என் சிநேகிதனை என்று சொல்லி கூட என்ன செஞ்சார், அவரை அன்பை காட்டினார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு இப்படியாய் வெளிப்பட்டது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ஒருவேளை அவருடைய அன்பை ஊற்றப்பட்டவர்களாய் இருக்கிறோமா, அன்பில்லாமல் இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு அந்த உலகத்திலே வாழும் வரைக்கும் எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் என்ன செஞ்சார், பரிதவித்தார். எல்லா ஜனங்களுக்காகவும் தன் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டார். அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார் அல்லவா? ஒருவேளை அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஒருவேளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? உலகத்தின் அன்பை சார்ந்து வாழுகிறோமா, தேவனுடைய அன்புள்ளவர்களாய் நாம் வாழுகிறோமா? ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இன்னைக்கு கேட்கிறார். இந்த உலகத்தில் நான் அன்பா நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அன்பை என்ன செஞ்சார், அந்த சிலுவையில் நமக்காக ஜீவன் தந்து என்ன செஞ்சார், அந்த ஜீவனை விட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவனை நாம் இன்னைக்கும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அப்போ அவருடைய சமூகத்திலே அன்புள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்பொழுது பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமை என்ன செய்யும், கண்டிப்பாக வெளிப்படும். அவர் அப்படி உள்ளவராய் இந்த உலகத்தில் என்ன செஞ்சார், வாழ்ந்தார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோர் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சார், மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன செஞ்சாராம், விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய விழாவிலே குத்துனாங்க, அவருக்கு முள்முடி சுட்டுனாங்க, கசப்பான காடியை கொடுத்தாங்க, எவ்வளவோ துன்புறுத்தினாங்க. ஆனாலும் அவங்களை விட்டு அவர் என்ன செய்யல, ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, பேசல. ஏன்னா அவர்கள் மேல் வைத்த அன்பு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே பிதாவின் சித்தத்தை செய்தவராய் வந்தாரே, அந்த பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக அவர் என்ன செஞ்சார், வெளிப்பட்டாரே. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே. அந்த தேவனை நாம் இன்னைக்கு ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்து நமக்காக அவர் என்ன செஞ்சார், மரித்ததனாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு என்ன செய்ததாம், விளங்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யார் மீது அன்பு வைத்திருக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பது அவருடைய அன்பு என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரே. அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோமா? அவர் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்படுகிறதா? ஒருவேளை இன்னைக்கு கூட நீங்க அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல இருக்கலாம். இன்னைக்கு என் மேல அன்பு காட்ட யாருமே இல்லை என்று சொல்லி கூட நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்காக கிறிஸ்து என்ன செஞ்சார், மரித்ததினாலே அவருடைய அன்பை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரையும் கெட்டு போகாதபடிக்கு அவருடைய அன்பு உலகத்தில் என்ன செஞ்சது, வெளிப்பட்டதே. அந்த அன்புள்ள இயேசுவை நீங்க நோக்கி பாருங்க, அந்த அன்புள்ள இயேசுவை நீங்க கூப்பிட்டு பாருங்களேன். உங்கள் மேல அன்பு வைக்கிற அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் இருக்குங்க. மனுஷனுடைய அன்பு ஒரு நாள் மாறி போகிறோம், ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. நீங்கள் அவரை நோக்கி நீங்க கூப்பிடும்போது அவர் உங்கள் மேல் அன்பு வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவருடைய சிலுவையின் பாடுகளை நமக்காக என்ன செஞ்சார், வெளிப்படுத்தினாரே. இந்த உலகத்திலே நாம் பார்த்தோமே, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு எல்லாம் ஒரு நாள் மாயையாய் காணப்படுகிற அன்பு மேல் நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? ஆனால் நமக்காகவே, எனக்காகவே, உங்களுக்காகவே மரித்த இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அவர் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தாரே. அப்போ நம்மை அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோமா? அவரை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? அப்பொழுது கர்த்தருடைய அன்பு நம்மிடத்தில் என்ன செய்யும், வெளிப்படும். ஹல்லேலூயா. இந்த அன்பை தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அன்பின் தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அன்பை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்ளுவோம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை 10வது வசனத்தையும் வாசிக்கிறேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்ன செஞ்சதாம், வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் பிழைக்கும்படிக்கு
நாம் பிழைத்து இருக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதனாலே தேவன் நம் மேல் வைத்த அன்பு என்ன செஞ்சதாம் வெளிப்பட்டதும். நீங்களும் நானும் பிழைத்திருக்கும்படி கெட்டு போகாமலே நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிழைத்திருக்கும்படியாக இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நாம் பிழைத்திருக்கும்படியாக தேவனுடைய அன்பு என்ன செஞ்சதாம் வெளிப்பட்டதாம். ஹல்லேலூயா. அதே பார்த்தீங்கன்னா அதே 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அன்பு எங்கே உண்டாயிருக்கிறது? எப்படி பார்த்தீங்கன்னா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக என்ன செஞ்சாராம்? தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபாதார பலியாக இந்த உலகத்திலே அவர் என்ன செஞ்சாராம்? தன்னுடைய குமாரனை அனுப்பினதனாலே அந்த அன்பு என்ன செஞ்சதாம்? உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம் பாவங்களை மன்னிப்பதற்கும் நம் பாவ சாபங்களை எல்லாவற்றையும் துக்கங்களை மாற்றுவதற்கு அவர் இவ்வுலகத்திலே ஒரு கிருபாதார பலியாக என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுக்கப்பட்டார். தன்னுடைய குமாரனை அனுப்பினதனாலே அந்த அன்பு என்ன செஞ்சுகிறதா? உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த கிருபாதார பலியாக இயேசுவை நம்முடைய உள்ளத்திலேயும் நம்முடைய குடும்பங்களிலும் நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய அன்பு என்ன செய்கிறதா? உண்டாக்கப்படுகிறது. அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் பிழைத்திருக்கும்படிக்கு அந்த அன்பு வெளிப்பட்டது. அதே போல நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும் நீக்கும்படியாக அந்த கிருபாதார பலியாக தேவன் தன் குமாரனை ஒப்பு கொடுத்தாரே, அதனாலே அந்த அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்புள்ள தேவன் கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோமா? நாம் பிழைத்திருக்கும்படி அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கோமா? அந்த அன்பு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஒருவேளை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவரை நகைத்தாங்க, எல்லாரும் நிந்தித்தாங்க, கல்லரும் நிந்தித்தான், அதே போல் அவரை சுற்றியிருந்த பிரதான ஆசாரியர் கூட நிந்தித்தாங்க, எல்லாரும் அவரை நிந்தித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனாலும் அவர் எதையும் என்ன செய்யலை, ஒரு வாய் கூட என்ன செய்யலாம் திறக்கலை, ஒரு வாய் கூட அவர் என்ன செய்யல திறக்கலை. ஒரு ஆட்டுக்குட்டியே போல கண்ணீர் சிந்தினவராய், எல்லா ஜனங்களுக்கும் பரிதவிக்கிறவராய், கிருபாதார பலியாக நம் மேல் வைத்த அன்பு வெளிப்படும்படியாக, அவர் நம் மேல் வைத்த அன்பு உண்டாக்கப்படும்படியாக, அவர் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்படும்படியாக உண்டாக்கப்பட்டதே. அவர் நாம் பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தன் ஜீவனையே இந்த உலகத்திலே கொடுத்தாரே. அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு, தேவன் எனக்காக, இயேசு எனக்காக மரித்தார், இன்றைக்கும் எனக்காக உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோமா? அந்த விசுவாசத்தின் நிச்சயத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யும்? கண்டிப்பாக வெளிப்படும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. ஒருவேளை பாவங்களோடு சாபங்களோடு உலகத்தில் இருக்கிற நிம்மதி இல்லாதபடிக்கு, ஒருவேளை ஏதோ ஒரு குறித்து ஏதோ ஒரு அலக்களிப்போடு கூட, ஒருவேளை கண்ணீரோடு கூட, அலைச்சலோடு கூட நீங்கள் காணப்படுறீங்களா? ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவை பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி கூட நீங்கள் நிச்சயத்தோடு அவரை விசுவாசித்து அந்த கிருபாதார பலியை இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நீங்கள் அன்பு வைத்தவராய், அவர் உங்கள் மேல் அன்பு வைக்கும்படியாய் இரட்சகராய் நீங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் பாவங்களை சாபங்களை நீக்குவதற்கு அவர் கிருபாதார பலியாக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தாரே. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறாரே, அவரை நோக்கி நீங்க பாருங்க. அப்பொழுது உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், உங்கள் சாபங்களை நீப்பார், அதே போல உங்கள் துக்கங்களை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தாங்க. அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு என்ன செய்யப்படும்? கண்டிப்பாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. தன்னுடைய ஒரே குமாரனை தந்தாரே, அது யாருக்காக? எனக்காக, உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் ஒரு ஜீவனை தந்து என்று அவர் ஜீவிக்கிறவராய் இவரோடு இருக்கிறாரே. அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோமா? அவரை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? அவர் என்னை வாழ வைக்கும்படியாக, என்னை அவர் என்ன செய்ய வேண்டும்? உயர்த்தும்படியாக தன்னையே முற்றிலுமாய் தாழ்த்தினாரே. நான் பிழைக்கும்படியாக தன்னுடைய ஜீவனையே தந்தாரே. அவர் என் மேல் வைத்த அன்பு எவ்வளவாய் காணப்பட்டது என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாள் அவருடைய விசுவாசித்து அவரை நான் ஒவ்வொரு நாள் கூப்பிடுகிறோமா? நீங்கள் கூப்பிட்டு பாருங்க. அவர் உங்கள் மேல் அன்பு வைத்த கிருபை என்ன செய்யும்? கண்டிப்பா வெளிப்படும். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே நாம் கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் இருக்கிறார். ஒருவேளை பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற முடியலன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். இந்த சாபம் என்னை தொடர்ந்து பிடித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி கூட நீங்கள் இந்த சாபம் என்னை விட்டு விடாதா என்று சொல்லி கூட நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் துக்கம் மாறாதே என்று சொல்லி எனக்கு இந்த கஷ்டம் மாறாதா என்று சொல்லி கூட நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களையும் உங்கள் சாபங்களையும் உங்கள் துக்கங்களையும் அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவன் போகுமளவும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உங்களுக்காக அவர் என்ன செஞ்சார்? அந்த அன்பை காட்டினாரே. அவரை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது அந்த அன்பு உங்களிட சமூகத்திலே வெளிப்படும். அந்த பாவங்களை நீக்கிறவர், அந்த சாபங்களை நீக்கிறவர் உங்கள் குடும்பங்களுக்குள்ளாக காத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? அப்பொழுது அவருடைய அன்பு என்ன செய்யும்? கண்டிப்பாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4:5 வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரால் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால நம்மளை ஐஸ்வர்யமாக்கும்படியாக அவர் என்ன செஞ்சார்? தரித்திரனானார். அதே போல அக்கிரமங்களினாலே நாம் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் கிறிஸ்துவோட கூட என்ன செஞ்சாராம்? உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டவர்களாய், இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய், ஒவ்வொரு நாள் ரட்சிப்போடு விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மளை ஐஸ்வர்யமுள்ளராக்கும்படியாக நம்மேல் என்ன செய்கிறாராம்? அன்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா தரித்திரராக இருக்கலாம். நான் இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கூட நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஐஸ்வர்யமாகும்படியாக அவர் நம்மேல் வைத்த கிருபை என்ன செய்கிறதாம்? வெளிப்படும்படியாக அவர் என்ன செஞ்சாரா? கிறிஸ்துவனோட கூட என்ன செஞ்சார்? உயிர்ப்பித்தாராம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அந்த கிருபையினாலே உங்களை நிரப்புவார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கண்ணீரை மாற்றுவார், உங்கள் துக்கங்களை மாற்றுவார். எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் இனி சுமக்க தேவையில்லை. ஆனால் அவரை மாத்திரம் நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசத்தோடு அனுதினம் நீங்கள் கூப்பிடும் பொழுது ஒருவேளை உங்களுடைய பாடுகள் எல்லாம் மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை நீங்கள் விசுவாசத்தோடு கூட்டு பாருங்க. உங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மாற்றி உங்களுடைய அக்கிரமங்களை நீக்கி உங்களை உயிர்ப்பித்து உங்களை கிருபையினாலே ரட்சித்து உங்களை ஐஸ்வர்யமுள்ளவர்களாய் வாக்கும்படியாக அவர் நம் மேல் வைத்த அன்பு என்ன செய்யும்? வெளிப்படும். அதை நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை விசுவாசிங்கள். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் இயேசப்பா. உமக்கு நன்றி செலுத்திக்கிறேன் தகப்பனே. இயேசப்பா, நீங்கள் பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இவ்வுலகத்தில் ஆண்டவரே அப்பா ஒரே பேரான குமாரனை தந்தருளி அப்பா நான் ஆண்டவரே கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் நீ அன்பு கூர்ந்தீங்களே இயேசப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக அந்த அன்பை வெளிப்படுத்தினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தன் ஜீவனையே கொடுத்து எங்களை மீட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஐஸ்வர்யம் ஆகும்படியாக ஆண்டவரே நீர் தரித்திரன் ஆனீரே ஆண்டவரே. அப்பா எங்களுடைய குறைவுகள் ஒவ்வொருடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னது போல அப்பா அந்த கிருபை ஆண்டவரே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பேசும்படியாய், அந்த கிருபையின் கரம் கூட இருந்து நடத்தும்படியாய், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய், பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய், சாபத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய், அப்பா மரணத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய், ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை பெறும்படியாக என் தேவனுடைய இரக்கமுள்ள கரம் ஆண்டவரே, கிருபையின் கரம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஆண்டவரே இப்பொழுதே இறங்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். விடுதலையுள்ள தேவன் ஆண்டவரே, இன்றும் நீ ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. அப்பா ரிஷாக்கர தூரிமாக்கற ஆண்டவரே, God Jesus பவரேஷன் ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்த தேவன், யூத ராஜ சிங்கம் ஆண்டவரே, நீ உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனே ஆண்டவரே. அப்பா இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிற ராஜா ஆண்டவரே, நீர் விடுதலை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் இயேசப்பா.
ஜீவனுள்ள தேவனாயிரிஷாய் காட் ஃபாதர் நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ளட்டும், உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு வெளிப்படட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் ஜாஸ்வா டிவியின் மூலமாக ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.